Hi all, welcome back to another new video. இந்த வீடியோவில் எல்லாருமே என்கிட்ட ரீசெண்ட் டேஸாக ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சந்தோஷ்மணி அகாடமியில் லாஸ்ட் மந்த் SM சிறப்பு தமிழ்னு ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணி ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்பவே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த புக்கை ஆர்டர் பண்ணது. மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் இந்த புக்கு எனக்கு ரிசீவ் ஆச்சு. இந்த புக்கு வந்து ஒரு 1 வீக் இருக்கும். சரி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் 1 வீக் டைம் எடுத்து படிச்சுட்டு இப்போ ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இது வந்து பொது தமிழுக்கு சந்தோஷ்மணி அகாடமி ரிலீஸ் பண்ணக்கூடிய செகண்ட் புக்கு. இதுக்கு முன்னாடி SM தமிழ்னு ஒரு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புக்கை நான் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிவிஷனுக்கு சூப்பரான ஒரு புக்கு. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த சிறப்பு தமிழ் புக்கு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கிளியராக சொல்லியிருக்கிறேன். இந்த புக்கு வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புக்கை மட்டும் படித்தா எல்லாமே கவர் ஆகிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எங்கேருந்து வேணால் கேட்கலாம். ஆனால் அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த புக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்த SM தமிழ் புக்கில் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம சிலபஸ் டாபிக்கு தேவையான இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே இந்த புக்கில் ஓரளவுக்கு சூப்பராகவே கவர் பண்ணியிருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம படிக்கிறதுக்கு தேவையான புணர்ச்சி விதிகள் எல்லாமே அந்த புக்கை விட இந்த புக்கில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நிறைய டைப்ஸ் எல்லாமே தெளிவாக கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. சந்தோஷ்மணி அகாடமி புக்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் குவாலிட்டி அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. எல்லா புக்ஸை விட இவங்களுடைய பேப்பர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லாமல் கொஞ்சம் கலர் கோடிங் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பார்க்கறதுக்குமே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக ஃபீல் ஆகும். இந்த புக்கு நான் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறதுனால ப்ரொமோஷனுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஆர் நான் பெய்ட் ரிவ்யூ பண்ணுறேன்னு கண்டிப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இது அவங்க ரிலீஸ் பண்ண உடனே ப்ரீ புக்கிங் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கி தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஹானஸ்ட்டாக இந்த புக்கை படித்து பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த புக்குன்னு இல்லை, எந்த புக்காக இருந்தாலுமே எனக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுற புக்ஸோடைய ரிவ்யூஸ் மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவுட் சோர்ஸில் கலைச்சொற்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கலைச்சொற்கள் அமையும் முறைன்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு சில டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே பலாயிரக்கணக்கான கலைச்சொற்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எந்த புக்காலையுமே கொடுக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாமே கலைச்சொற்கள் கவர் ஆயிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது பண்ணவும் முடியாது. டாபிக் வைஸ் ஓரளவுக்கு கலைச்சொற்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வளர்ச்சி துறையில் கலைச்சொற்கள் வேட்டைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கலைச்சொல் வேட்டையிலேருந்து சில கலைச்சொற்கள் கொஷின்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்த TNPSC எக்ஸாம்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. அது எல்லாத்தையுமே ஒன்றா தொகுத்து இந்த புக்கில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த கலைச்சொற்கள் வேட்டை ஒரு 222 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தவறாமல் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஷின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கலைச்சொல் வேட்டை அவங்க எந்த ஆர்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ஆர்டர்லயே இவங்களுமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் டாபிக் மட்டுமே மொத்தமா இவ்வளோ பேஜ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சாலே ஓரளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியும். உவமை தொடர் பொருளறிதல், அதுக்கப்புறம் பழமொழிகள், இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்லாத இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அந்த மொழிபெயர்ப்பு இருக்கும்ல, அது கூட எக்ஸ்ட்ராவா நிறைய இந்த புக்ல இருந்தது. 2025ல நடந்த Group 4 அண்ட் Group 2 இதோடைய தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பின்னாடி ஆட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவுட் சோர்ஸ் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த புக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்குன்றதுனால ஒரு சில விஷயம் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இணைப்புன்னு சொல்லிட்டு அந்தந்த டாபிக்ஸில் என்ன மிஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு புக்லெட் மாதிரி குட்டியாக புக்கில் லாஸ்ட் பேஜில் வச்சுருந்தாங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள் அவங்க மிஸ் பண்ணது, கலைச்சொற்களில் மிஸ் பண்ணது, சந்திப்பிழை, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸில் அவங்க மிஸ் பண்ணது எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. மேபி நெக்ஸ்ட் எடிஷன் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்லெட் தான் உங்களுக்கு ஆட் ஆகி வந்திருக்கும். ஓவராலாக இந்த புக்கை படித்து பார்த்ததுல எனக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இன்னும் தமிழில் என்னுடைய அவுட் சோர்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல. இப்போ இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து என்னுடைய அவுட் சோர்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எந்த புக்கை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. TNPSC படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க ஆர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.